ஹாய், நான் உங்க சாய்னிஷா. சினிமாவில் பார்க்குற மாதிரி நிஜ வாழ்க்கையிலயும் நடந்த ஒரு பயங்கரத்தை பத்தி தான் இன்னைக்கு நீங்க பார்க்கவிருக்கீங்க. ஆவி புகுந்ததால அப்பாவை அடிக்கிற அளவுக்கு உக்கிரமா மாறி இருக்காரு மகன். அது மட்டும் இல்லாம கருவிலேயே துர்சக்தியால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை 24 மணி நேரமும் சாப்பிட்டபடியே இருந்திருக்கு. அதையெல்லாம் வாராகி அம்மனுக்கு பஞ்சமி யாகம் நடத்தி விரட்டி இருக்காரு ஒரு சன்னியாசி. அவரை சந்திக்க தான் இன்னைக்கு நான் டிராவல் செய்துட்டு இருக்கேன். ஆவி புகுந்ததா அப்பாவை அடிக்கும் மகன். கோவம் வந்துருச்சுன்னா அம்மா அப்பாவெல்லாம் பிடிச்சி அடிப்பேன். என்னதான் அதிகமாக அடிப்பான். எந்நேரமும் சாப்பிட்டபடி இருக்கும் குழந்தை. டெரர் ஆவிகளை விரட்ட நடத்தப்படும் பஞ்சமியாகும். சன்னியாசி பசுபதி சிவத்தை சந்திக்கிறதுக்காக பவானி குறிச்சிமலை பக்கத்துல இருக்கிற எட்டிக்குட்டை கிராமத்துக்கு டிராவல் செய்துட்டு இருக்கேன். சன்னியாசி பசுபதி சிவம் வாராகி யாகத்து மூலமா எப்படிப்பட்ட டெரரான ஆவிகளையும் விரட்டி அதோட பாதிப்புல இருக்கிறவங்கள மீட்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் மந்திரங்களை சொல்லி உருவேத்தி கொடுக்கிற எலுமிச்சம்பழம் எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யறதா சொல்றாங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய இடங்களுக்கு பயணித்து நிறைய நபர்களை சந்திச்சாலும் ஒரு சன்னியாசிய சந்திக்கிறது இதுதான் முதல் முறை. எட்டிக்குட்டை கிராமத்துல இருக்கிற காளிகா வனத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன். ரோடு வசதி இல்லாத பாதை வழியா நுழைஞ்சு போனோம். கடைசியா சன்னியாசி பசுபதி சிவம் இருக்கிற பிரத்யங்கரா கோயிலுக்கு வந்து சேர்ந்தேன். கோயில்ல இருந்த மக்கள் கூட்டம் வெட்ட வெளியா இருந்த அந்த இடத்த கலர்ஃபுல்லா காட்டினது. வாராகி சிலைக்கு முன்னால ஆண்களும் பெண்களும் வாழை இலை போட்டு அதுல அரிசி குவிச்சு அதுக்கு மேல சிலர் பூசணிக்காயையும் வேறு சிலர் தேங்காயையும் வச்சு விளக்கேத்தி வணங்கிட்டு இருந்தாங்க. நான் பிரத்யங்கரா அம்மனுக்கு பூஜை செய்துட்டு இருந்த சன்னியாசி பசுபதி சிவத்தை பார்த்தேன். அவரோட காவி உடையும் ருத்ராட்சமும் தான் எனக்கு அவரை அடையாளம் கண்டுபிடிக்க உதவினது. அவர் பூஜை செய்யற பிரத்யங்கரா அம்மன் சிலை ரொம்ப மூர்க்கமா இருந்தது. இப்போ கூட்டத்துல இருந்த ஒரு பெண் சாமி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் சாமி வந்து ஆடும் பெண்கள் பாம்போட மேனரிசத்தை தான் வெளிப்படுத்துறாங்க. நம்மோட தெய்வ வழிபாடுகள்ல பாம்புக்குன்னு தனி இடம் இருக்கிறத நான் கவனிச்சிருக்கேன். பிரத்யங்கரா அம்மனுக்கு பூஜை முடிஞ்சது. இப்போ அந்த பெண் இயல்பு நிலைக்கு வந்திருந்தாங்க. அடுத்ததா பிரத்யங்கரா அம்மன் சன்னதியில இருந்து வெளியே வந்த சன்னியாசி பசுபதி சிவம் தன்னை தேடி வந்திருக்கிறவங்களை சந்திச்சு பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இரவு நடக்க போற வாராகி அம்மனுக்கான பஞ்சமி யாகத்துல கலந்துக்கிறதுக்காக மக்கள் பகல் வேளையிலேயே திரண்டிருந்ததை நான் பார்த்தேன். விசாலமான பரப்பளவுல இருந்த இந்த கோயிலோட ஆள் அரவம் இல்லாத ஒரு இடத்துல குழந்தை ஒண்ணு தொட்டில விளையாடிட்டு இருந்தது. அந்த குழந்தையோட அம்மா இப்படி பொறுப்பு இல்லாம தனியா விட்டுட்டு போயிருக்காங்களேன்னு நினைச்சிட்டு இருந்த நேரம் ஒரு பெண் ஓடி வந்தாங்க. தன்னோட குழந்தைய வீடியோ எடுத்த எங்க கிட்ட எந்த வம்புக்கும் வராம பரஸ்பரம் தன்னோட கவலைகளை பரிமாறிக்கிட்டாங்க. இவங்க பேரு பேபி. குடும்ப சூழ்நிலை காரணமா இவங்களுக்கு தாமதமா திருமணம் முடிஞ்சிருக்கு. அதனால குழந்தையும் லேட்டா தான் பிறந்திருக்கு. குழந்தைக்கு மதுமிதான்னு பெயர் வச்சிருக்காங்க. ஆனா மதுமிதா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட கணவர் தன்னை நிர்கதியா விட்டுட்டு போயிட்டாருன்னு என்கிட்ட கதறினாங்க. சாப்பிட உணவில்லாம 8 மாத குழந்தைய வயித்துல சுமந்தபடி வேலைக்கு போனதையெல்லாம் சொல்லி நொந்துக்கிட்டாங்க. வீட்டுக்காரரும் கை விட்டுட்டாரு, எங்கள் அம்மா வீட்லேயும் கை விட்டுட்டாங்க. யாரும் என்னை பார்க்கறதுக்கால 8 மாதத்து குழந்த. நான் வேலைக்கு போய் சமைச்சு சாப்பாட்டு செலவு எல்லா செலவையும் நான் தான் பார்த்துக்கணும். எங்கள் பாப்பாவுக்கும் ஹாஸ்பிட்டலு ஏற்கனவே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு 2500 ரூபா பணம் கட்டுறது கூட அன்றைக்கி வழி இல்லாமல் வந்துட்டோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து தான் எங்கள் கோயிலுக்கு வந்தது. வந்து சாமி இருந்துட்டு இன்றைக்கி கவலைப்படாமல் வந்து கற்றுன்னு கற்றுனேன். நான் இத்தனை வருஷம் கழிஞ்சு நான் குழந்தையே இல்லைன்னு குழந்தை கேட்டு இப்படி ஒரு பிள்ளையை பெற்றுட்டுன்னு நான் எப்படி காப்பாற்றுவேன்? இன்னைக்கு யாரும் இல்லை, அனாதையாக திக்கற்று நான் நிற்கிறேம்மா.
இந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுமா, எனக்கு யாரும் கிடையாதுன்னு கத்துன்னு கத்துனேன். மதுமிதா பிறந்ததும் நல்ல வழி பிறக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பேபிக்கு அடுத்தடுத்து நடந்ததெல்லாம் எதிர்பாராத இன்னல்கள் தான். மதுமிதாவுக்கு விசித்திரமான பழக்கம் ஒண்ணு இருந்திருக்கு. குழந்தை மதுமிதா எந்த உணவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது பசிச்சாலும் பசிக்கலனாலும் 24 மணி நேரமும் சாப்பாடு கொடுத்தா மதுமிதா சாப்பிடுற நிலை இருந்திருக்கு. குழந்தை மதுமிதா உருவத்திலையும் ஒரு சேஞ்ச் இருந்திருக்கு. மதுமிதாவோட தலை மட்டும் பெருசாக தொடங்கியிருக்கு. அந்த குழந்தையோட தாய் முதல்ல அந்த குழந்தையை எடுத்துகிட்டு வரும்போது, இந்த சன்னிதானத்துக்கு எடுத்துகிட்டு வரும்போது மிக மிக மோசமான சூழ்நிலை. அந்த குழந்தைக்கு தலை மட்டும் பெருசாக இருக்கும், வயிறெல்லாம் பெருசாக, தலையும் வயிறு மட்டும்தான் பெருசாக இருக்கும். விரலெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு ஈக்கு மாத்து குச்சி அளவில் தான் இருந்ததுங்க. கை கால்கள் எல்லாம். ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணும், எவ்வளவு போட்டாலும் சாப்பிடும். மதுமிதா நிலைய பார்த்து பரிதவிச்ச தாய் பேபிக்கு சன்னியாசி பசுபதி சிவம் பத்தின தகவல் கிடைச்சு இங்க வந்து சந்திச்சிருக்காங்க. பசுபதி சிவம் மதுமிதாவுக்கு எரிகாத்து அப்படிங்கிற துர்சக்தியோட பாதிப்பு இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காரு. துர்சக்திகள்ல ஒண்ணுதான் இவரு குறிப்பிட்ட இந்த எரிகாத்து. ஒவ்வொரு சில பேர்த்துக்கு இந்த கரு உருவாகும் பொழுது கரு உருவாகும் களையும். இதுக்கு வந்து எரிகாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு துஷ்ட சக்தி இருக்கும். அந்த கருவை இதை தடுத்துட்டே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மட்டும் அந்த கருவிலேயே அந்த சக்தியான தீய சக்தி தங்கி குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை கூடவே அதுவும் வந்துடும். அப்போ என்ன ஆகும், அந்த குழந்தை சாப்பிட்றதெல்லாம் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பேபி கர்ப்பமா இருக்கும் போதே எரிகாத்து இவங்கள ஆக்கிரமிச்சிருக்கு. அதனால குழந்தை வளர்ச்சி இல்லாம இருந்திருக்கு. இப்போ சன்னியாசி பசுபதி சிவத்தோட கவனிப்புனாலையும் அவர் செய்த வாராகி பூஜைனாலையும் குழந்தை சகஜமாகி இருக்கிறதா சந்தோஷப்படுறாங்க. கோயிலுக்கு வந்த பின்னாடி தான் இன்னைக்கு நானே உயிரோட இருக்கிறேங்க. இல்லைன்னா நான்லாம் செத்துருப்பேன். பிள்ளை காப்பாத்துறது கூட வழி இல்லைன்ட்டு நான் பரிதவிச்சுட்டு உண்மையாலுமே. ஏன்னா யாரோட ஆதரவு இல்லாம துடிக்கிற துடிப்பு இருக்கு. அது கடவுள் எப்படிதான் நிவர்த்தனை செய்வனே தெரியாது. ஒரு வயசுக்குள்ளதான் அந்த குழந்தை வரும்பொழுது இன்னைக்கு எவ்வளவு வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பொழுதா வரைக்கும் போட்டாங்க, பொழுதா வரைக்கும் அந்த குழந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. சரி பார்த்தோம், அதுக்குண்டான ஒரு அம்பாள்கிட்ட உத்தரவு கேட்டுட்டு அதுக்குண்டான ஒரு ஜபம் ஒரு பூஜைகள் எல்லாம் பண்ணி கொடுத்தப்ப இன்னைக்கு அந்த குழந்தைய வந்து பரிபூர்ணமா குணமாயிட்டான். சன்னியாசி பசுபதி சிவம் செய்த உதவி இன்னைக்கு பேபியோட முகத்திலையும் குழந்தை மதுமிதா முகத்திலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. இங்க வர எல்லாருக்குமே இப்படி ஏதாவது ஒரு திருப்பம் இங்க நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. நான் இப்ப சன்னியாசி பசுபதி சிவத்தை பார்க்க போனேன். அங்க வாராகி சிலை முன்ன சிலர் பூசணிக்காயிலையும் தேங்காயிலையும் விளக்கேத்திட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாமி வந்து ஆடின பெண் விளக்கேத்திட்டு இருந்தத பார்த்ததும் அவங்கள சந்திச்சேன். அவங்க பேரு தமிழரசி. கடந்த 5 மாதமா இந்த கோயிலுக்கு வருவதா சொல்ற இவங்க இந்த கோயிலுக்கு வந்ததால தேவையில்லாம தனக்கு அடிக்கடி ஏற்படுற படபடப்பு நீங்கினதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் வேலை பாக்குற தன்னோட கணவரோட வேலை நல்லபடியா போகணும்னு இங்க விளக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்கும். அதாவது கை கால்லாம் வலி, ரொம்ப டென்ஷன் ஆவேன். அதுக்கு சொன்னார், எலுமிச்சம்பழம் கொடுத்தாரு, தலை தேய்ச்சி குளிக்க சொன்னார். அது செஞ்சேன். இப்போ எனக்கு கொஞ்சம் படபடப்புலாம் கொஞ்சம் பரவாயில்லை, ஆனால் நிம்மதியாக இருக்குது. அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வேலைக்காக கேட்டிருந்தேன், அதுக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்தாரு. அது என்ன ஒரு பாக்கெட்லேயே வச்சிருக்க சொன்னார், வச்சிருக்கிறாரு. இப்போ ஓரளவுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லை. இப்போ வாராகி அம்மனுக்கு விளக்கு வைக்கிறதுக்கு கூட்டம் அதிகமாயிருந்தது. இங்க வாராகி அம்மனுக்கு பூசணிக்காயில வேப்பெண்ணெய் ஊத்தி விளக்கு போடும் போது அரசு சம்பந்தமான காரியம் எல்லாம் வெற்றி கொடுக்கறதா இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. சன்னியாசி பசுபதி சிவம் கிட்ட தங்களோட பிரச்சனைகளை பத்தி கேட்கறதுக்காக பல ஊர்கள்ல இருந்து மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பழனிசாமியும் அவரோட மனைவியும் வந்திருந்தாங்க. பழனிசாமி தன்னோட பசங்க 2 பேரோட படிப்பு சம்பந்தமா கேட்க வந்திருக்காரு. பழனிசாமி இன்னைக்கு தாம் பட்ட கஷ்டத்துல இருந்து மீண்டு சுய தொழில் செய்து நல்ல நிலைமையில இருக்க காரணமே சன்னியாசி பசுபதி சிவம்னு சொல்றாரு. சாமிகிட்ட கேட்டங்காட்டி இந்த மாதிரி வியாபாரமெல்லாம் செய்யலாம்ப்பா, சின்ன சின்ன வியாபாரமாக பண்ணு, முதலீடு அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணு, மேலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி மந்திரிச்சு கொடுத்தாங்க. அதுலேருந்து ரொம்ப சிறப்பம்சத்தோடு இருந்தது. பணம் காசும் நிறையா வந்தது. இப்போ பழனிசாமியோட பசங்க படிப்பை பத்தி பசுபதி சிவம் கிட்ட கேட்டாரு. அவரும்
ஒரு எலுமிச்சைய கையில கொடுத்து அதை தேய்த்து குளிக்கும்படி சொன்னாரு. அப்படி செய்தா இனி நல்ல மார்க் வாங்குவாங்கன்னு தகவல் சொன்னாரு சன்னியாசி பசுபதி சிவம். அவங்க 2 பேருக்கு மட்டும் அப்படியே தலைக்கு போடுங்க. சரி படிப்பாங்க, சின்ன குழந்தைங்க தானே, ஒன்றும் தொந்தரவுலாம் இருக்காது. அதெல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன மார்க் எழுதி பார்க்குறீங்களோ அதே மார்க் வாங்கி பாஸ் பண்ணிடுவோம். அதெல்லாம் எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை. நீங்கள் அது ஃபுல்லாக படிக்காது, மார்க் எடுக்காது, கொஞ்சம் அப்படியே ஊக்குவிச்சின்னா போதும். மற்றபடி படிக்கிறதோ நீங்கள் எதிர்பார்க்குற மார்க் எடுத்து பாஸ் பண்ண போகாது. சரி. வராகின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொன்னோம்னா ஒரு கூர்மையான கத்தி மாதிரி அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு பவானி குறிச்சிமலை பக்கத்துல இருக்கிற எட்டிக்குட்டை கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சன்னியாசி பசுபதி சிவம் நடத்துற வாராகி யாகத்துல எப்படிப்பட்ட டெரரான ஆவி பாதிப்புல இருக்கிறவங்களையும் குணப்படுத்தும் சக்தி இருக்கிறதா எனக்கு சொல்லி இருந்தாங்க. அந்த யாகத்துல கலந்துக்க ஏராளமானவங்க இங்க வந்திருக்காங்க. அதையெல்லாம் நேரடியா பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இவரு மந்திரிச்சு கொடுக்கிற எலுமிச்சைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறதா இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இங்க வரவங்க எல்லாம் எலுமிச்சையை எடுத்துட்டு வராங்க. எலுமிச்சைய வாங்குற சன்னியாசி பசுபதி சிவம் தன்னோட கண்களை மூடிக்கிட்டு அத அம்மனை நினைச்சு வணங்குறாரு. அதுக்கப்புறமா வந்திருக்கிறவங்க பிரச்சனை எப்ப சரியாகும் அப்படிங்கறது இவருக்கு தெரிஞ்சிடுது. அது மட்டும் இல்லாம இவரை பார்க்க வரவங்க கொண்டு வர எலுமிச்சை பழமா இருக்கணும் அப்படிங்கறது நடைமுறை. அப்படி இல்லாம காயா இருக்கிற எலுமிச்சை பழத்தை கொண்டு வந்தா அதை உருவேத்தி தர முடியாதுன்னு தகவல் சொல்றாங்க. எலுமிச்சம்பழத்தை வாங்கி அம்பாளுக்கு வச்சு பூஜை பண்ணி அதில் ஒரு கனியை எடுத்து அவர்களுடைய குறையை கேட்டோம்னா அந்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்றது தானாகவே அது தோன்றும். இவங்களுக்கு என்னதான் நடக்கும், இந்த காலத்துக்கு இவ்வளோ காலத்துக்கு இந்த காரியங்கள் நடக்காது, இல்லை இந்த காரியங்கள் நடக்கும் என்று தானா அதை சாமி அருள்வாக்குமாறு தானாகவே மனதுக்குள்ள தோன்றுங்க. மக்களுக்காக இன்னைக்கு வாக்கு சொல்லிட்டு இருக்கிற சன்னியாசி பசுபதி சிவத்துக்கு வாக்கு வர ஆரம்பிச்சு 1 வருடம் தான் ஆகுது. அதுக்கு முன்னால தபால் துறை ஊழியரா இருந்திருக்காரு. தபால் துறையில வேலை பார்த்தாலும் சின்ன வயசுல இருந்தே இவருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்து வந்திருக்கு. ஆனா முழு நேரமா இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு செய்து வேலைய விட்ட கடந்த 1 வருஷமா தான் இவருக்கு வாக்கு சொல்ற சக்தி வந்திருக்கு. கோயிலை தவிர்த்து வேற எங்கேயும் போகாம உபாசனை பண்ணும் பொழுது அந்த அருள்வாக்கு தானா வந்தது. எங்களுக்கு எவ்வளவு காலம்னு எங்களுக்கு தெரியாது. அந்த 1 ஆண்டு காலம் தான் நாங்கள் சொல்றோம். அது சாதாரணமாக நாங்கள் அருள்வாக்கு ஒரு சில பேர்த்துக்கு பார்த்து சொன்னோம். அது இன்னைக்கு நிறையா மக்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரம் 500-1000 பேர் வர்றாங்க வெள்ளிக்கிழமை. எந்த விதமான ஒரு பிரதிபலனும் வருகின்ற இடத்துல எதிர்பாராமல் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கோம். சின்ன வயசுலேயே ஆன்மீக நாட்டம் தீவிரமா இருந்தாலும் குடும்பம், திருமணம் போன்ற பந்தங்களை விட்டு விலக முடியாம தவிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல இது எல்லாத்தையும் விட்டுட்டு புனம்பட்டி ஆதீனம்ல சந்நியாசம் வாங்கியிருக்காரு. பக்கத்துல இருக்கிற 8 கிராமங்களுக்கு பூஜை செய்துட்டு வந்திருக்காரு. அப்ப இவரோட கனவுல பிரத்யங்கரா அம்மன் தனக்கு ஒரு கோயில் எழுப்பும்படி சொல்லியிருக்கு. அதுக்காக இடம் பார்க்கும் போதுதான் இந்த இடம் கிடைச்சிருக்கு. சுத்தி வேப்ப மரங்கள் அதிகமா உள்ள இடம் பிரத்யங்கரா அம்மனுக்கு உகந்த இடம்னு இந்த இடத்துல கோயில் பணிகளை தொடங்கி இருக்காங்க. அப்ப இங்க சிலை கிடைச்சிருக்கு. அந்த சிலைதான் இன்னைக்கு வழிபாட்டுல இருக்கிற பிரத்யங்கரா அம்மன் சிலை. சுமார் 6 வருடங்களுக்கு முன்னால தொடங்கப்பட்ட இந்த கோயிலுக்கு மக்கள் படையெடுத்து வராங்க. அதுக்கு காரணம் இங்க வரவங்களோட பிரச்சனைகள் சரியாகுது அப்படிங்கிறது தான். பசுபதி சிவம் சந்நியாசம் வாங்கினது மூலமா மக்களோட பூர்வ ஜென்ம கர்மாக்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை குறைக்கிறதுக்கான வேலைகளை செய்யறாரு. அது மூலமா நிகழ்காலத்துல மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்க முடியும்னு சொல்றாரு சன்னியாசி பசுபதி சிவம். பூனம்பட்டி ஆதீன அவர்கள் குருவோட தலைமையில் நடராஜ சுவாமிகளோட தலைமையில் அனைத்து ஆதீனங்களும் சந்நியாசம் கொடுத்தார்கள். இந்த சந்நியாசம் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குங்களா? சந்நியாசம் எடுக்கணும்
இந்த லோக சேமத்துக்காகவும், ரெண்டாவது இந்த லோகத்தில் ஏற்படுகிற பலவிதமான கஷ்டங்களுக்கும் காரணம் இந்த பூர்வ ஜென்மம், நம்மளுடைய ஜென்மம். அந்த கர்மாவை மக்களுக்கு எப்படி உணர்த்தி வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலக வேணும். அடுத்ததா இங்க நடக்க இருக்கிற வாராகி பூஜைக்காக மக்கள் காத்திருந்தாங்க. வாராகிக்காக இன்னைக்கு நடத்தப்படுற பஞ்சமி யாகத்துல 1008 மூல மந்திர ஜபமும் ஹோமமும் நடக்கவிருக்கு. பொதுவாவே வாராகி பூஜை எதிரிகளை அழிக்கிறதுக்காக செய்யப்படுது. இந்த யாகத்துல கலந்துகிட்டாலே எப்படிப்பட்ட டெரரான ஆவியோட பாதிப்புல இருந்தும் விடுபட முடியும்னு இங்க வரவங்க சொல்றாங்க. எல்லா வராகிட்டு இருந்து எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். நீ என்ன நோக்கத்தில் கோர்றாங்களோ கோரதை பொறுத்து. வராகின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொன்னோம்னா ஒரு கூர்மையான கத்தி மாறுது. அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். வாராகி பூஜைக்காக பொருட்கள் ரெடியா இருந்தது. பூஜைய க்ளோஸா வாட்ச் பண்றதுக்காக நான் யாக குண்டம் பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டேன். இன்னும் பூஜைய ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ஒரு பெண் பாம்ப போல மேனரிசம் காட்டி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பூஜை ஸ்டார்ட் ஆனது. வாராகிக்கு இரவு 12 மணிதான் உச்சி காலம் அப்படிங்கறதால இன்னைக்கு இரவு 12 மணி வரைக்கும் இந்த பூஜை நடக்கவிருக்கு. இப்ப மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா அக்னி வளர்த்தாங்க. அக்னி இப்ப கொழுந்து விட்டு எரிய தொடங்கினது. வழக்கமாவே வாராகி அம்மனுக்காக எது செய்தாலும் அது சக்தி வாய்ந்ததா மாறிடும்னு இவங்க சொல்றாங்க. அதனால வாராகிய எப்பவும் பகைச்சுக்க கூடாதுன்னு என காலையிலேயே எச்சரிச்சாரு சன்னியாசி பசுபதி சிவம். வராகியை கும்பிடக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களிடத்துல நம்ம போய் ஒரு துவாம்சமோ ஒரு கோபமோ கொள்ளக்கூடாதுங்க. ஏன்னா அம்பிகை அவர்களை நினைத்த நமக்கு துன்பம் யார் வராகியை கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு பெரித ஒரு துன்பம் செய்ய நினைக்கும் பொழுதே நினைத்த மாத்திரத்திலே அவங்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன்னா திருப்பி அதையே கேட்பேன். அப்புறம் கோவம் வந்துருச்சுன்னா அம்மா அப்பாவெல்லாம் பிடிச்சி அடிப்பேன். சில டைமில் கெட்ட வார்த்தையே பேசிடுவேன். வாடா போடலாம் பேசுவேன் அப்பாவை. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் பவானி குறிச்சி மலை பக்கத்துல இருக்கிற எட்டிக்குட்டை கிராமத்துக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற சன்னியாசி பசுபதி சிவம் வாராகி அம்மனுக்கு பஞ்சமி யாகம் நடத்துறாரு. அதுல எப்படிப்பட்ட டெரரான ஆவியோட பாதிப்புல இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனைகள் சரியாகிறதா எனக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. அத நேரடியா பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப வாராகிக்காக நடத்தப்படுற பஞ்சமி யாகத்துல தொன்னையில இருந்த பொருட்களை அள்ளி போட்டாங்க. நான் அப்பதான் எனக்கு எதிரில இருந்த ஒரு சின்ன பையனை பார்த்தேன். பெரியவங்க யாருமே இல்லாத இடத்துல ஒரு சின்ன பையனை உட்கார வச்சதுக்கான காரணத்தை அந்த பையன் கிட்டேயே கேட்டேன். இவரோட பேரு அருண் கார்த்திக். இவரோட பிரச்சனைய நீங்களே கேளுங்க. ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன்னா திருப்பி அதையே கேட்பேன். அப்புறம் கோவம் வந்துருச்சுன்னா அம்மா அப்பாவெல்லாம் பிடிச்சி அடிப்பேன். சில டைமில் கெட்ட வார்த்தையே பேசிடுவேன். வாடா போடலாம் பேசுவேன் அப்பாவை. அப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டே ஒரு நாள் வீட்டை விட்டு போகிறேன்ட்டு ஓடிட்டேன். இவ்வளவு சின்ன பையன் என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு நினைச்சுதான் நான் பேசினேன். ஆனா இவரு சொல்றது எல்லாமே விபரீதமா இருக்கு. எப்பவுமே குழப்பமா இருக்கு. அப்பா அம்மாவை பிடிச்சு அடிப்பேன், கெட்ட வார்த்தைகள் ஏகபோகத்துக்கும் யூஸ் பண்ணுவேன்னு அருண் கார்த்திக் சொல்றதெல்லாம் நான் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒன்னா இருந்தது. என்னை வச்சு எதுவும் காமெடி பண்றாரோன்னு நினைச்சேன். அதனால நான் அருண் கார்த்திக்கோட அப்பா வெங்கடேஷ் கிட்ட பேசினேன். என்னன்னா குழம்புது எனக்கு குழம்புற மாதிரி இருக்குது, என்னால் படிக்க முடியல அப்படிமா உடனே கோவம் வந்துடும். அப்படியே உள்ள வெறி வந்தோடனே நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். அந்த கேள்வி அவனுக்கு தப்பாக தெரியும். நம்ம பேசுகிறதே அவனுக்கு தப்பாக இருக்கும். எல்லாமே எது சொன்னாலும் அவனுக்கு கரெக்டாக ஆகணும். 8 தாட்டி 10 தாட்டியாவது அதை ஒரு தாட்டி கேட்டானா அதை 10 தாட்டி கேட்பான். அப்படியே அச்சு மாறாத அப்படியே சொல்லணும். இல்லைன்னா அடி வயிற்றுல மருமக்களை மாதிரி யூஸ் பண்ணுவான். விரலை வச்சு வயிற்றுல குத்துவான். இல்லைன்னா கம்மன் இருந்துக்கணும். கையை தடுக்கக்கூடாது. தடுத்தா எச்சாகும். அடிச்சுக்கிட்டன்னு விட்டுறணும். எல்லாத்தையும் அடிச்சு என்ன தான் அதிகமாக அடிப்பான் வீட்டில் இருக்கிறலையே.
வெங்கடேஷ் கிட்ட பேசினதும் தான் அருண் கார்த்திக் எதிர்கொள்ளும் பிரச்சனையோட சீரியஸ்னஸ் எனக்கு புரிஞ்சுது. அருண் கார்த்திக் உடம்புக்குள்ள ஆவி புகுந்திருக்கு. அது மாதிரியான சமயங்கள்ல தான் அருண் தன்னோட அப்பாவை போட்டு வெளுத்து வாங்கி இருக்காரு. சில நாள் பையனோட அடிக்கு பயந்தே இரவு தாமதமா வீட்டுக்கு வருவத வழக்கமாக்கி வச்சிருக்காரு. அருண் கார்த்திக் 9வது படிக்கும் போதே அவரோட நடவடிக்கைகள்ல மாறுதல் ஏற்பட்டிருக்கு. உடனே மருத்துவமனை கோயில்னு அலைஞ்சிருக்காங்க. நண்பர் ஒருத்தர் மூலமா இங்க வந்திருக்காங்க. இப்போ கயிறு எடுத்து மேலே மாட்டிக்கிட்டான் ஒரு நாள். அந்த ஸ்கிப்பிங் வளர்கிறதுக்காக ஸ்கிப்பிங் பண்ண வாங்கி கொடுத்துருந்தோம். அதில் எடுத்து மாட்டி அப்புறம் அதையும் இது பண்ணி சரி பண்ணிவிட்டு அப்புறம் டேப்லெட் அவன் சாப்பிட்றத 4 நாளைக்கு ஒட்டுக்காக எடுத்து பண்ணிக்கிட்டான். அப்புறம் அதை ஆம்புலன்ஸில் வச்சு சேலம்லாம் போய் அதெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தோம். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு 3 நாள் இங்கே விட்டுருங்க பையனை, நான் சரி பண்ணி தரேன்னாரு சாமி. சரி 2 நாள் இங்கே இருந்தான். தீர்த்த கூட இதெல்லாம் பட்ட விஷயம் பண்ணுற வரைக்கும் நார்மலாகி தான் இங்கேருந்து போனதையும் ஸ்கூல் போயிட்டான். இப்ப கூட நேத்து திரும்பவும் புலம்ப ஆரம்பித்ததும் தான் இன்னைக்கு இங்க அழைச்சிட்டு வந்திருக்காரு. ஆனா இங்க வந்து முதலா தீர்த்த குடம் எடுத்ததும் தான் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு அருண் கார்த்திக். இப்போ சில மாசமா வகுப்புகளுக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்காரு. படிப்புல கவனம் செலுத்துறாருன்னு அருண் கார்த்திக் பத்தி பேசும் போதே வெங்கடேஷ் குரல் உடைஞ்சு போறத என்னால உணர முடிஞ்சது. ஆவியால பாதிப்புக்கு ஆளாகி இருக்கும் அருண் கார்த்திக் மாதிரி இருக்கிறவங்க மட்டும் இல்லாம வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த வாராகி அம்மனுக்கு நடத்தப்படும் பஞ்சமி யாகத்துல கலந்துக்கிட்டா அது சரியாகிடுறதா இங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் இத்தனை பேரு இங்க பயபக்தியோட இந்த யாகத்துல கலந்துக்க வந்திருக்காங்க. கருவிலேயே துர்சக்தி பாதிப்புக்கு ஆளான குழந்தை மதுமிதா, படிக்கும் வயசுல ஆவியால பாதிக்கப்பட்ட அருண் கார்த்திக், இப்படி துர்சக்தியால பாதிக்கப்பட்ட இவங்க எல்லாம் நல்லபடியா முழுமையா மீண்டு வரணும்னு நானும் வாராகி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். இப்போ வாராகிக்காக நடத்தப்பட்ட பஞ்சமி யாகம் முடிவுக்கு வந்தது. அடுத்ததா வாராகிக்கு அபிஷேகம் செய்து அலங்கரிச்சாங்க. நான் இங்க இருந்து விடை பெறும் நேரம் வந்தது. மீண்டும் மற்றும் ஒரு அமானுஷ நிகழ்வுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். கனவின் மூலம் கிடைக்கும் பாடல் வரிகள். நம்ம நல்லா தூங்கியிருப்போம், கனவுல அதுக்கான வார்த்தை வரும். அப்படி நிறைய பாட்டு எனக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. சொல்லித் தருவது ஆவியா சாமியா? கவிஞர் பா. விஜய் எதிர்கொள்ளும் அமானுஷ்யம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா சாபத்திலயும் ஆளாயிரலாம். ஆனா ஒரு குருஜி புரியுதா? சித்தக்குழு சாபத்துக்கு மட்டும் ஒரு மனிதன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.